லிபரல் கட்சி உயிருக்காக உசுவாலாடி கொண்டிருந்த ஒரு கட்சியாக இருந்தது. 20% வாக்குகளோடு அடிமட்ட நிலையிலும் 43% கன்சர்வேட்டிவ் கட்சி இருந்தது. அந்த உயிருக்கு உசாலாடி கொண்டிருந்த கட்சியை மக்கள் உயிர்ப்பித்ததற்கான காரணம் அவர்கள் அந்த அமெரிக்க விடயத்தில் இவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட நன்றாக செயற்படுவார்கள் என்ற ஒரு கருத்தியலில் தான். பெரும்பான்மைக்கு மிகவும் குறைந்த ஆசனங்களைத்தான் இவர்கள் இழந்திருக்கிறார்கள். 3 தான் தேவை. எனவே இப்பொழுது கூறுங்கள், இவர்களால் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து ஒன்று அல்லது 2 எம்பிக்களை உள்வாங்க முடியுமாக இருந்தால், விலைக்கு வாங்க முடியுமாக இருந்தால், இவ்வாறு முந்தி நடந்திருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்துக் கொண்டால் அவர்கள் அதாவது அதீத விருப்பு வாக்குகளை பெற்றவர்களாகவும் அல்லது ஒன்டாரியோவில் அதாவது அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாகாணமான 122 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாகாணமான ஒன்டாரியோவில் பல தொகுதிகளை சுவீகரித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் உடனடியாகவே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தனது தோல்வி மற்றும் கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கான 12 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியாமல் போனவை என்பதற்காக கட்சியின் பிரச்சாரங்கள் அல்லது தேர்தல் என்பது பியர் பொலிவியரை முன்னிறுத்தித்தான் நடைபெற்றது. பியர் பொலிவியர் தான் நிச்சயமாக இந்த பிரச்சாரங்கள் போன்றவற்றை எல்லாம் முன்னிறுத்தி சென்றதும் அல்லது தொகுதிகளில் அதாவது தேசிய விவாதத்திலாக இருக்கட்டும் அல்லது தொகுதிகளில் கொண்டு சென்று கருத்து கூறுவதாக இருக்கட்டும், பியர் பொலிவியர் தான் அதனை செய்தவராகவும் இருந்திருந்தார். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். செய்தியின் பின்னணியில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கனேடிய தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. கட்சிகள் அடைந்த பின்னடைவுகள், சில கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகாத நிலை போன்ற பல விடயங்கள் இந்த தேர்தலில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னொரு போதும் அவதானிக்கப்படாத பல விடயங்களை இந்த தேர்தல் இப்பொழுது பாடமாக பலருக்கும் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு, அத்தோடு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக மக்களுடைய பார்வையை அந்த பக்கம் திருப்பி இருந்த நிலையில் நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனேடிய பிரதமர் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கானி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக கனேடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்க நிர்வாகத்துறை சார்பாக உத்தியோகபூர்வமாக இந்த உரையாடல் குறித்த எந்த தகவலும் வெளிவரவில்லை. இருந்த போதிலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனேடிய பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் இரு நாட்டு உறவுகள் தொடர்பாக கலந்துரையாடி இருப்பதாகவும் வெகு விரைவில் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் காலை வேளையில் இது பற்றிய செய்திகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த தேர்தல் பல படிப்பினைகளை பலருக்கும் கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் எதிர்பார்த்த விடயம் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும் என்பது பலருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய முதல்வர் டாக் ஃபோர்ட் அவர்கள் நேற்றைய தினம் பிரதமரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த மாகாணங்களுடைய ஒற்றுமை என்பது நிலை பெறச் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கனடா சுயாட்சியாக தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு வேறு நாடுகளோடு தங்கி இருக்காமல் தொடர்ந்து தங்கள் கால்களிலேயே கால் ஊன்றி நிற்பதற்கான அடித்தளம் இடப்பட வேண்டும். அது வெகு விரைவாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமாக பல வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் என்ன விடயத்தை முன்னிறுத்தி நிற்கின்றது, அதற்கான ஒரு வழி என்பது இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஆமாம், நிச்சயமாக இந்த தேர்தல் இதுவரை நடந்த தேர்தல்களில் இருந்து வித்தியாசமானதாகவும் வாக்காளர்களின் பலம் என்பது எவ்வாறானது என்பதை காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்து கொண்டால் அவர்கள் பல அதாவது அதீத விருப்பு வாக்குகளை பெற்றவர்களாகவும் அல்லது ஒன்டாரியோவில் அதாவது அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாகாணமான 122 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாகாணமான ஒன்டாரியோவில் பல தொகுதிகளை சுவீகரித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அந்த நிச்சயமாக ஒரு பெரும்பான்மை வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே கடைசி வரை இருந்த லிபரல் கட்சி 3 ஆசனங்களால் இன்னும் சில தொகுதிகள் என்பன அந்த நேரடியாக சில விளைவுகளை ஏற்படுத்தலாம், ஒரு ஆசனத்தை கூட்டலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்த பொழுதிலும் இடம்பெற்ற விவகாரம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் 3 ஆசனங்கள் அவர்களுக்கு குறைவாக கிடைத்திருக்கின்றது. அதிமொத்தமாக அந்த அவர்கள் இந்த பெரும்பான்மையை எடுப்பதற்கு இருந்த பொழுதிலும் அவர்களுக்கான ஆதரவு தளம் என்பது பிளாக் கியூபேக்குவா மற்றும் NDP என்பது கட்சியை தரப்பை இழந்த பொழுதும் NDPயின் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரில் இருந்து கிடைக்கக்கூடிய என்றால் அவர்களுக்கு தேவையானது 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். எனவே உடனடியான ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு உட்பட போகாத ஒரு அரசு என்பது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தி. அதிலும் குறிப்பாக கடந்த 8 தேர்தல்களில் 6 தேர்தல்கள் சிறுபான்மை அரசுகளை இருந்தன. அவை தங்களுடைய 4 தடவைகள் அவை தங்களுடைய காலத்தை முழு காலத்தையும் கொண்டு சென்றிருந்தன. எனவே இவ்வாறான ஒரு நிலையில் இது கட்சிகளிடையே சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது நாங்கள் அமெரிக்க விவகாரத்துக்கு போவதற்கு முன்பாக இப்பொழுது ஜக்மித் அவர்கள் உடனடியாகவே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். தனது தோல்வி மற்றும் கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கான 12 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியாமல் போனவை என்பதற்காக. எனவே புதிய ஜனநாயக கட்சி என்பது ஒரு தலைவரை வேண்டியிருக்கின்றது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது நிச்சயமாக அதிக ஆசனங்களை எடுத்திருக்கின்றது. கடந்த முறையிலும் பார்க்க ஒரு பலத்த போட்டியை கொடுத்திருக்கின்றது. அதற்கான காரணகர்த்தாவாக பியர் இருந்திருக்கின்றார் என்ற காரணங்களை தவிர்த்து அவர்களிடையே உள்ளக மோதல்கள் இருந்திருக்கின்றன அல்லது உள்ளகம் பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் இன்னமும் பியரை தொடர்ச்சியாக தலைவராக ஏற்பதற்கு தயாராக இல்லை என்கின்ற நிலையை சிலர் வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக பென் மல்ரோனி மற்றும் டிம் ஹாட்சன் முன்னாள் நோவா ஸ்கோஷியா முதல்வர், மற்றது டக்ஃபோர்ட் நேரடியாக தெரிவிக்காவிட்டாலும் டக்ஃபோர்ட் அவர்களுடைய அந்த பிரச்சார செயலாளர் தேர்தலுக்கான கோரி அவர்கள் இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி சரியான நடைமுறைகளை எடுக்கவில்லை மற்றும் இந்த அமெரிக்க பிரச்சனையை அதீதமாக ஆராயாமல் அதை தட்டி கழித்தது என்பதை தேர்தலின் பொழுதே குற்றச்சாட்டாக வைத்ததன் மூலம் ஒன்டாரியோவில் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகளில் எல்லாம் அந்த வீழ்ச்சியை கொண்டு வந்தது. அதே போல பேட்ரிக் பிரவுன் பிரம்டன் மாநகர மேயராகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியில் முக்கியஸ்தராக இருக்கின்றவர் கூட இது தொடர்பான கருத்தியல்புகளை மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் தேர்தல் ஒன்றிற்கு செல்லாமல் இருப்பதற்கான முயற்சியில் பியர் பொலிவியர் அதாவது தானே கட்சியின் தலைவராக இருப்பதற்கு பியர் பொலிவியர் முனைகின்றார். அவ்வாறு முனைகின்ற பொழுது அவரால் அவ்வாறு செய்ய முடியும். ஆனால் ஒரு இடைத்தேர்தலின் மூலம் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி அதன் மூலம் வருகின்ற இடைத்தேர்தலின் மூலம் வெற்றி பெற்று திருப்பி வர வேண்டும், அல்லது இயற்கையாகவே ஒரு உறுப்பினர் வெற்றிடம் பெறுகின்ற பொழுது அவர் செய்யலாம். ஆனால் அது கூட காணியின் கைகளில் தான் இருக்கின்றது. 6 மாதங்கள் அவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடைத்தேர்தலை கூறுவதற்கு. அந்த 6 மாதத்திற்குள் லிபரல் கட்சி பலமாக அந்த தொகுதியில் வேலை செய்யுமாக இருந்தால் பியர் பொலிவியர் வெல்வாரா என்கின்ற கேள்விக்குறி இருக்கின்றது. எனவே சிக்கலான ஒரு நிலைமையில் அவருடைய கட்சி என்பது தற்பொழுது உள்ள லீசா ரைட் போன்றவர்கள் இப்பொழுது அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தியலுக்கு வருகின்றார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் முன்னர் டக்ஃபோர்ட் பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த தேர்தல் ஆரம்பித்த பொழுது குறிப்பாக இந்த அமெரிக்க விவகாரத்தை கையில் எடுத்து தான் இந்த விவகாரத்தை உடனடியாகவே எதிர்ப்பதாக காட்டிக் கொண்டதற்கான காரணம் தான் இந்த கட்சி தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்ற முனைப்பு அப்பொழுதே டக்ஃபோர்ட்டின் மனதில் இருந்ததாகவும் அதற்கான நகர்வுகளில் தான் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ஏனைய அங்கத்தவர்களை ஒன்டாரியோ சார்பாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவளிக்காமல் தடுத்ததற்கான காரணமும் அதுவாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த தலைமைத்துவ வெற்றிடம் என்பது வரும் என்றும் இதனை சாதகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல
நல்ல காலமாக இந்த காலத்தை டக்ஃபோர்ட் பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இப்போது ஒரு கட்சி தலைமைத்துவம் தேவைப்படுகின்ற நிலையில் அதற்கு பொருத்தமானவராக டக்ஃபோர்ட் இருப்பாரா? அது எந்த வகையில் கைகூடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, அது சுயமாக எழுந்த ஒரு அதாவது கனேடியர் என்கின்ற அல்லது ஒன்டாரியன் என்கின்ற வகையில் எழுந்த ஒரு குரலாகத்தான் டக்ஃபோர்ட்டின் அன்றைய குரலை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது யதார்த்தமானது. அந்த நேரத்தில் அவரால் நிச்சயமாக ஒரு விடயத்தை செய்ய முடியாது என்னவென்று சொன்னால், தேசிய ரீதியில் தனது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்று தனி ஒன்றாரியோவை வைத்து சொல்லக்கூடிய நிலையில் அன்றைய நிலையில் அவர் இல்லை. அவர் ஒரு மாகாண முதல்வராக 12 அதாவது 10 மாகாணங்களும் 2 பிரதேச அமைப்புகளையும் கொண்ட ஒரு கட்டமைப்பின் கீழ் இருக்கின்ற கனடா என்கின்ற தேசியத்தின் ஒரு அங்கமாக இருந்துதான் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அவருடைய ஆளுகை என்பதும் அவர் மீது செய்தி ஊடகங்கள் செலுத்திய கவனிப்பு என்பதும் தான் அவரை அவ்வாறான ஒரு நிலைக்கு மேலெழ வைத்தது. இருந்த பொழுதிலும் தனக்கு பிரதமர் பதவியில் ஆசை இல்லை என்கின்ற கருத்தை தான் அவர் தேர்தலின் பொழுது கூறியிருந்தார். ஆனால் இப்போதைய கேசங்கள் வேறு மாறி இருக்கின்றன. இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த விழுந்த வாக்குகள் என்பன அதாவது நிகழ்தரவுகளாக பார்க்கின்ற பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது சுமார் 20 வருடங்களுக்கு முதல் 2 கட்சிகள், ரீஃபார்ம் பார்ட்டி என்கின்ற ஒரு கட்சி, அது வலதுசாரி அது தீவிர குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகள் கொண்ட ஹாப்பர் தலைமையிலான கட்சியும் மற்ற பீட்டர் மெக்கே தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது அப்போது மிகவும் பலமிழந்திருந்தது, பலவீனம் அடைந்திருந்தது. அவர்கள் இருவரும் இணைந்துதான் மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி என்ற ஒரு பிரமையை கொண்டு வந்த பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இந்த நிறவாத எதிர்ப்பு அல்லது அந்த குடியுரிமையாளர்கள் குறித்த மாறான கருத்தியல்களை கொண்ட பலரும் இணைந்திருந்தார்கள். குறிப்பாக பியர் பொலிவியர் கூட ரீஃபார்ம் பார்ட்டியில் இருந்து வந்தார், அவர் கன்சர்வேட்டிவில் இருந்து நேரடியாக வரவில்லை. எனவே இவ்வாறானவர்களின் வாக்குகள் தாக்கங்களை செலுத்துகின்ற மாகாணங்களில் எல்லாம் நிச்சயமாக டக்ஃபோர்ட் எவ்வாறான வெற்றிகளை அல்லது வாய்ப்புகளை பெறுவார் என்பது எல்லாம் கேள்விக்குரிய விடயங்களாக இருந்தாலும், இந்த போட்டி என்று வருகின்ற பொழுது சில வேளைகளில் மக்கள் இந்த கருத்தியல் அல்லது நடைமுறை சாத்தியமுள்ள நகர்வுகளை மேற்கொள்வர்களை ஆதரிக்கின்ற நிலைமை வரலாம். எனினும் இந்த போட்டிக்கான தேவைகளை, அதாவது இவ்வாறு கூறுங்கள், ஒருவர் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விலத்தி அல்லது தனது பதவியை ராஜினாமா செய்து சுமார் 6 மாதங்களுக்கு காணியவர்கள் தேர்தலை கோரி அந்த தேர்தலில் பியர் பொலிவியர் வெற்றி பெறுவாராக இருந்தால் நிச்சயமாக அவரால் தலைமையை கொண்டு செல்ல முடியும் என்கின்ற பொழுதும், தற்பொழுது வாக்களித்த அனைவரும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மீண்டும் வாக்களிப்பார்களா என்கின்ற கேள்வியை அது எழுப்பும். ஆனால் இப்பொழுது இந்த ஒட்டோவாவில் கால்டன் தொகுதியில் போட்டியிட்ட பியர் பொலியே அவர்களுடைய வாக்கு என்பது சரிந்திருக்கின்றது, தோல்வியை தழுவி இருக்கின்றார். இந்த தோல்விக்கான காரணம் ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்ற வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கூறுகிறார்கள். அதில் அவர்கள் மிக முக்கியமாக முன்னிறுத்தி கூறுகின்ற விடயம், சுயேட்சைகளாக கூடுதலானவர்களை போட்டியிட வைத்து மக்களை திசை திருப்புவதற்கு அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் முற்பட்டிருக்கின்றார்கள். இதனால் தான் இந்த தோல்வி என்பது ஏற்பட்டது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, இதில் ஒரு விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இதில் அந்த ஃபேன்ஷே அவர்கள் மேற்கொண்ட துணிச்சலான அல்லது விடாமுயற்சி தான் அவருடைய வெற்றிக்கான காரணமாக. நீங்கள் ஃபேன்ஷே இன்டர்வியூ என்று போட்டால் யூடியூபில் பார்க்கலாம். அவர் சிபிசி மற்றும் சிடிவி 2 ஊடகங்களுக்கு கொடுத்த அந்த செவ்விகளில் என்னால் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர் ஒரு கவர்ச்சிகரமான அல்லது யதார்த்தமான ஒரு இப்ப மனிதன் போல் தோன்றுகின்றார். இப்பொழுது உங்களுடன் அவர் கதைத்தால் உங்களுக்கு அவருக்கு வாக்கு போட வேண்டும் என்கின்ற ஆவல் வரும். அவ்வாறான அந்த யதார்த்தத்தை கூறுபவர் போன்ற ஒரு தோற்றத்தை பாட்டை உடையவராகவும் 2 வருடங்களாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த தொகுதி என்பது மீள் எல்லை மாற்றத்துக்கு உட்பட்ட தொகுதியாக இருந்து சில ஆயிரக்கணக்கான மக்களை உள்வாங்கியது மற்ற தொகுதியில் இருந்து என்பது ஒரு கருத்தியலாக இருக்கின்ற பொழுதும் 2 வருடங்களாக இவர் அங்கே பிரச்சார பணியில் ஈடுபட்டு வருவதும், இங்கே பியர் பொலிவியர் அவர்களின் அணி என்பது கடைசி வாரம்தான் மும்முரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டது என்பதையும் அவர் தெளிவாக தனது கருத்தியலில் கூறுகின்றார். அப்படியானால் சுயேட்சைகள் கூடுதலாக அங்கே போட்டியிடுவதற்கான காரணம் எதுவாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
உண்மையிலேயே சுயேட்சைகளை இப்பொழுது இந்த ஒரு எவ்வாறு கூறலாம், அவர்கள் போட்டியிடுவதற்கான காரணம் நிச்சயமாக அவரது பியர் பொலிவியரின் வீழ்ச்சியை நோக்கியதாக இருந்தாலும், இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இந்த சாஞ்சே எடுத்த 3500க்கும் மேற்பட்ட வாக்குகள் அவை சிதறடிக்கப்படாமல் லிபரல் கட்சிக்கு வந்ததற்கான காரணமாக அவரது ஆளுமை, இந்த அதாவது பிரதான ஊடகங்கள் எவையும் இந்த சுயேட்சைகள் பெற்ற வாக்குகள் மிக மிக குறைவு, அவை ஒரு 1000-1500க்குள் உள்ளடக்கக்கூடியதாகவும், இந்த அந்த 71 பேரில் கேட்டவர்களில் 10 பேர் தான் அதீத பிரச்சாரங்களை எடுத்தவர்களாம் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு காரணம் ஒன்று என்னவென்று சொன்னால், கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரச்சாரங்கள் அல்லது தேர்தல் என்பது பியர் பொலிவியரை முன்னிறுத்தித்தான் நடைபெற்றது. பியர் பொலிவியர் தான் நிச்சயமாக இந்த பிரச்சாரங்கள் போன்றவற்றை எல்லாம் முன்னிறுத்தி சென்றதும், அல்லது தொகுதிகளில், அதாவது தேசிய விவாதத்திலாக இருக்கட்டும் அல்லது தொகுதிகளில் கொண்டு சென்று கருத்து கூறுவதாக இருக்கட்டும், பியர் பொலிவியர் தான் அதனை செய்தவராகவும் இருந்திருந்தார். எனவே அவரை மையப்படுத்தியதால் அவருடைய நேரம் என்பது மத்திய தொகுதிகளுக்கு அல்லது மாகாணங்கள் ரீதியாக கவரப்பட்ட பொழுது, இங்கே அவருடைய அதாவது அமைப்பு, அவர் நின்றிருக்க தேவையில்லை, ஆனால் அவருக்கான தொகுதி அமைப்பு என்பது அந்த 10-11 இதுவும் ஒரு இந்த முறை தேர்தலும் வெற்றி பெறலாம் என்கின்ற நிலைக்கு. ஏனென்றால் அவர் 20 ஆண்டுகள் அந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். எனவே 20 ஆண்டுகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தொகுதியில் பல முறை பெரும்பான்மை, அதீத பெரும்பான்மையை பெற்றவராகவும் இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் 2006 மற்றும் 2009 மற்றும் 2011 இருக்க வேண்டும், ஞாபகம் இல்லை. அந்த நேரங்களில் எல்லாம் அதிக பெரும்பான்மையை பெற்றவராக இருந்த காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த நிலைமை என்பது மாறி தற்பொழுது அமெரிக்காவை நோக்கியதாக எங்களுடைய பயணத்தை, அதாவது இந்த அரசு நிச்சயமாக உடனடியாக கவுள்வதற்கான சாதகம் இல்லை. அதே நேரம் 2-3 எம்பிக்களின் ஆதரவுடன் அது தொடர்ந்து பயணிக்க போகின்றது என்பது உண்மை. எனவே அமெரிக்க சார்பான நடவடிக்கைகளில் இப்பொழுது மார்க் கார்னி அவர்களும் டொனால்டு டிரம்பும் மேற்கொள்ள போகின்ற நடவடிக்கைகள் என்பன மக்களுடைய கருத்தியலில் பல மாறுதல்களை ஏற்படுத்த வழிவகுக்கும். சரி, NDPயை பொறுத்தவரையில், புதிய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் இப்பொழுது கட்சி தலைவர் தோல்வியடைந்திருக்கின்றார். அந்த கட்சியினுடைய தலைமைத்துவமும் வெற்றிடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் உத்தியோகபூர்வமாக ராஜினாமா செய்வதாக அறிவித்து விட்டார். இந்த நிலையில் NDPயினுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்க போகிறது? குறிப்பாக பிளக்வேக்வா ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் இந்த சிறுபான்மை அரசு பிளக்வேக்வா கட்சியினுடைய கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய ஜனநாயக கட்சி அந்தஸ்தையும் இழக்கின்ற நிலையில் இருக்கின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்த தலைமைத்துவம் என்பது எவ்வாறு ஈடு செய்யப்பட போகிறது? நிச்சயமாக ஜக்மித் சிங் அவர்கள் பிரெஞ்சு ஆங்கில மொழிகளில் ஆளுமை கொண்டவராகவும் நேர்மைத்தன்மை பேணியராகவும் வெளிப்படையான பல சந்தர்ப்பங்களில் லிபரல் அரசு செல்வதற்கான காரணியாகவும் இருந்த பொழுது மக்களின் மனமாறுதல் என்பது பல இடங்களிலும் வெளிப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வின்சர், லண்டன் போன்றவை எல்லாம் NDPயின் தளங்களாக, அங்கே யூனியனைஸ்ட் ஸ்டாஃப் எனப்படுகிற இந்த தொழில், அதாவது இந்த ஓட்டோ செக்டர், வாகன தொழில் சார்ந்த இந்த தொழிற்சங்கங்களின் ஆதிக்கம் உள்ள இடமாக இருந்த இடங்களில் எல்லாம் கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் அவை தங்களுடைய தொகுதிகளை பறிகொடுத்துள்ளன. எனவே இப்பொழுது இனிவரப்போகின்ற தலைவர் என்பவர் ஒரு மாறுதலை, அதாவது வலதுசாரி சார்ந்த வாக்காளர்களை கவர்வதாகவும் இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் ஒரு கோட்பாடு இருந்தது, அதாவது எந்த ஒரு NDPயும் நேரடியாக கன்சர்வேட்டிவ்க்கு வாக்களிக்க மாட்டார்கள், அவர்கள் எப்பொழுதும் லிபரல் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று. அது ஒரு 70-75% உண்மையாக இருந்த பொழுதும் இப்பொழுதும் அந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவ்வாறான மாற்றத்தை உள்வாங்கக்கூடிய ஒருவர் வர வேண்டிய நிலை இருக்கின்றது. இனிவர் எவ்வளவு காலத்திற்கு இவ்வாறு ஒரு சிறுபான்மை தலைவர் ஒரு கட்சியின் தேசிய கட்சியின் தலைவராக வருவாரோ தெரியாது, ஜக்மித் சிங் போன்ற நிலைக்கு. ஆனால் இப்ப இனிவருகின்ற தேர்தல் தலைமை நிச்சயமாக யார் வருவார்கள் என்று கூற முடியாத பொழுதும் அவர்கள் அடுத்த தேர்தலில் மீண்டும் 12 ஆசனங்களை கைப்பற்றி தங்களை கொண்டு செல்ல
வேண்டிய நிலைக்கு அந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டிய ஒருவரின் தேவையை அது அறிவித்திருக்கின்றது இந்த தேர்தல் முடிவுகள். அவர்கள் அதன்படியே செயல்படுவார்கள் என்றால் ஜக்மித் சிங் உடனடியாக அன்று இரவே தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். எனவே அடுத்த தலைவர் வரும் வரை தான் இடைக்கால தலைவராக பணியாற்றுவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார். எனவே அவர்கள் அந்த விவகாரத்தை வாக்காளர்களின் நாடிகளை பிடித்தறிந்து அதன் பிரகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றதுதான் உண்மை. இது இரண்டு கட்சிகளுக்கும் பொருந்தும். ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இது சில வேளைகளில் மாறுபடலாம். பியர் பொலிவிய மீண்டும் தான் தலைவராக வர விரும்பினால், அதற்கு ஆதரவு தளம் இருந்தால். சரி, பிளொக்குவேக்குவாவினுடைய ஆதரவு நிலையில் தங்கியிருக்க வேண்டிய சிறுபான்மை அரசு என்று பார்க்கின்ற பொழுது அதனை நீங்கள் எவ்வாறு? நிச்சயமா இங்கே அதில் ட்ராம் ஒரு விடயம் இருக்கின்றது என்றால், பெரும்பான்மைக்கு மிகவும் குறைந்த ஆசனங்களைத்தான் இவர்கள் இழந்திருக்கிறாங்க. 3 தான் தேவை. எனவே இப்பொழுது கூறுங்கள், இவர்களால் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து ஒன்று அல்லது 2 எம்பிக்களை உள்வாங்க முடியுமாக இருந்தால், விலைக்கு வாங்க முடியுமாக இருந்தால், இவ்வாறு முந்தி நடந்திருக்கின்றது. பெலிண்டா ஸ்டோனாக் நினைக்கின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சி 2006ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரபல கார் உற்பத்தி நிறுவனரின் மகளாக இருக்க வேண்டும், பெலிண்டா அவருடைய பெயர், அவரை கட்சி தாவலுக்கு உட்படுத்தி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மாற்றி இருந்தது. அவ்வாறாக தற்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து ஒருவர் மாறினாலோ 2 மாறினாலோ அல்லது NDPயின் 3 உறுப்பினர்கள், அவர்கள் இப்பொழுது சுயேட்சைகள் 3 உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்தாலோ பிளொக்குவேக்குவாவால் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் பிளொக்குவேக்குவா கன்சர்வேட்டிவ் கட்சி சார்ந்த செல்லுமா நிலை இருக்கின்றன என்றால் தற்போதைய நிலையில் இல்லை. எனவே தங்கு நிலை என்பது, அரசின் தங்கு நிலை என்பது 1-2 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக செல்வதாகவும், இடைத்தேர்தல்கள் நடந்தால் அதன் மூலம் எடுக்கப்படுகின்ற ஆசனங்கள் மூலம் அல்லது கட்சி தாவல்கள் மூலம் புறப்படுகின்ற ஆசனங்களின் மூலம் இவர்கள் 172 என்கின்ற இலக்கை, இன்னும் 3 பேர் தான் தேவை, அதை அடைந்தால் தொடர்ச்சியாக 4 வருடங்களும் ஆட்சி செல்லும். அந்த நான் குறிப்பிட்ட ஒரே ஒரு விடயம் இதில் இப்பொழுது இந்த டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மார்க் கார்னி அவர்களிடையேயான பேச்சு மற்றும் அதன் மூலம் நடைபெற போகின்ற விடயங்கள் என்பதுதான் இனி அடுத்த தேர்தல்களை தீர்மானிக்க போகின்றது. என்றால் மக்கள் ஒரு தேவைக்காக வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது லிபரல் கட்சி உயிருக்கு உசுவாலாடி கொண்டிருந்த ஒரு கட்சியாக இருந்தது. 20% வாக்குகளோடு அடிமட்ட நிலையிலும் 43% கன்சர்வேட்டிவ் கட்சி இருந்தது. அந்த உயிருக்கு உசாலாடி கொண்டிருந்த கட்சியை மக்கள் உயிர்ப்பித்ததற்கான காரணம், அவர்கள் அந்த அமெரிக்க விடயத்தில் இவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை விட நன்றாக செயற்படுவார்கள் என்ற ஒரு கருத்தியலில் தான். எனவே அவர்களுடைய செயற்பாடுதான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.